வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் தொலைபேசியில் உரையாடினார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு மற்றும் யுக்ரைன் வங்கதேச நிலவரம் குறித்து முக்கிய ஆலோசனை. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 17 நாட்கள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அமெரிக்கா பயணம். சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர்கள் மாநாடு, புலம்பெயர் இந்தியர்களுடன் சந்திப்பு என பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாக தகவல். திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கு. எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் ஆஜர். கட்சி ஆரம்பிப்பவர்கள் எல்லாம் நாளைக்கே கோட்டைக்கு சென்று கொடியை நாட்டிவிடலாம் என்று மனக்கோட்டை கட்டுகிறார்கள். கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேச்சு. அதற்கு மேல் தாங்காது. யார் யாரோ கட்சி ஆரம்பித்தவனெல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. எம்ஜிஆர் நேற்று கட்சி ஆரம்பித்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் கூட தங்களை முதன்மை கட்சியினர் என்று கூறி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சிக்கு சித்தாந்தம், வரலாறு இருக்கிறது என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. சித்தாந்தம் இருக்கு, வரலாறு இருக்கு. இந்த தேச விடுதலைக்காக எங்களுடைய முன்னோர்கள் தன்னுடைய உயிர் தியாகத்தை செய்திருக்கிறார்கள், ரத்தம் செஞ்சிருக்கிறார்கள், வேர்வை செஞ்சிருக்கிறார்கள். எங்களுடைய கொள்கை, கோட்பாடு, அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த தேசத்தை ஆளுகிறது. அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி முறைகேடு வழக்கு. விழுப்புரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான வீட்டுமனை ஒதுக்கீட்டு முறைகேடு வழக்கு. குற்றச்சாட்டு பதிவுக்காக அமைச்சர் ஐ பெரியசாமி இன்று நேரில் ஆஜராக உத்தரவு. சட்டவிரோத மணல் குவாரி விவகாரத்தில் 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பிய சம்மனுக்கு தடை விதித்த விவகாரம். அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. வீட்டுமனை ஒதுக்கீட்டு முறைகேடு தொடர்பாக முன்னாள் காவல் அதிகாரி ஜாஃபர் சேட் மீதான அமலாக்கத்துறை வழக்கு. வழக்கில் விளக்கம் பெறுவதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீமின் நீதிமன்ற காவல் நிறைவு. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்ப்பு. அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஓய்வூதியர்கள் சார்பில் இன்று தமிழ்நாடு தழுவிய மறியல் போராட்டம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு அறிவிப்பு. அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுடன் இன்று 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை. போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கு ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை குழு அழைப்பு. தொடர் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பிய பொதுமக்கள். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் அணிவகுத்து நின்ற வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல்.
சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஓமியோபதி படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாலை 5:30 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம் அறிவிப்பு. கல்வியியல் கல்லூரிகளில் பிஎட் மற்றும் எம்எட் படிப்புகளுக்கான தேர்வுகள் இன்று தொடக்கம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அறிவிப்பு. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் மேலும் 2 பேர் கைது. முக்கிய குற்றவாளி சிவராமன் எலிபேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சுதாகர், கமல் ஆகிய 2 பேர் கைது. திருவண்ணாமலையில் சாலை விதிகளை கடைபிடிக்க வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி. தங்களின் நடனத்தின் மூலம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்த பள்ளி மாணவ மாணவிகள். மதுரை, தாம்பரம் இடையே இன்று இரவு சிறப்பு ரயில் இயக்கம். பொதுமக்களின் வசதிக்காக தெற்கு ரயில்வே நடவடிக்கை. பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பார்வையாளர்களை கவர்ந்த 6 படை முருகனின் சிலைகள் மற்றும் புகைப்படங்கள். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மதுரையில் உள்ள கிருஷ்ண பலராமன் கோவிலில் கணவருடன் சாமி தரிசனம் செய்த நடிகை நமீதா. ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா மந்திர பாடலை பாடி பக்தர்களுடன் பக்தி பரவசத்தில் திளைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரியில் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் விற்பனை அமோகம். 150 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் சிலைகளை ஆர்வத்துடன் வாங்கி செல்லும் பொதுமக்கள். வங்கக்கடலில் நாளை மறுதினம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் காற்றுடன் கூடிய மிதமான மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. குஜராத்தில் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாது வெளுத்து வாங்கி வரும் கனமழை. சாலைகள் மற்றும் குடியிருப்புகளுக்குள் புகுந்து மழை நீரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. குஜராத்தில் கட்ச், கேடா, நவ்சாரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இன்று மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. குஜராத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. தொடர் கனமழை காரணமாக அம்மாநில அரசு உத்தரவு. நாடு முழுவதும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விவகாரம். உச்சநீதிமன்றத்தால் உருவாக்கப்பட்ட தேசிய பணிக்குழு இன்று முக்கிய ஆலோசனை. பேடிஎம் நிறுவனர் விஜய் சேகர் சர்மாவுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ். கடந்த 2021ஆம் ஆண்டு பேடிஎம் நிறுவனர் தவறான தகவல்களை அளித்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் செபி நடவடிக்கை.
புதிய மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக சிபிஐ தொடர்ந்த வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் நிறைவு. டெல்லி ரவுஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்ப்பு. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் நாட்டை துண்டாட நினைக்கும் சக்திகளுக்கு எதிராக களம் இறங்குவோம். காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து போட்டியிட இருப்பதாகவும் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஃபரூக் அப்துல்லா தகவல். கேரளாவில் நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மீது அடுத்தடுத்து சுமத்தப்படும் பாலியல் புகார்களின் எதிரொலி. கொச்சியில் இன்று நடைபெற இருந்த நடிகர் சங்க அமைப்பான அம்மாவின் அவசர கூட்டம் ஒத்திவைப்பு. நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி இஸ்கான் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. அபிஷேகம், ஆராதனைகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் விமர்சையாக நடைபெற்ற கிருஷ்ண ஜெயந்தி விழா. பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்த பள்ளி குழந்தைகள் மற்றும் பெண்களின் அழகு நடனம். கமலா ஹாரிஸ் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்காவுக்கு பேரழிவு. ட்ரம்ப் தேர்வானால் ஜனநாயகத்தையும் அமெரிக்காவையும் காப்பாற்றுவார் என்றும் எலான் மஸ்க் எக்ஸ் தளத்தில் பதிவு. வெளிநாட்டைச் சேர்ந்த தற்காலிக ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ திட்டம். இளைஞர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோரின் நிலவும் வேலையின்மை திண்டாட்டத்தை போக்க இருப்பதாக தகவல். இங்கிலாந்தில் தனது பிறந்த நாளையொட்டி சிறிய ரக விமானத்தில் வானில் வட்டமிட்ட 102 வயதான மூதாட்டி. சிறிதும் அச்சமின்றி சுமார் 7000 அடி உயரத்தில் பறந்து அசத்தல். There we go. Good job. How was that? Oh, that was wonderful. லெபனான் நாட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் உடனான போர் பதற்றம் காரணமாக கடந்த சில நாட்களாக பாதிக்கப்பட்டிருந்த விமான சேவை. பெய்ரூட் விமான நிலையத்தில் விமானங்கள் வழக்கம் போல் இயக்கப்பட்டதால் பயணிகள் நிம்மதி. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் பாகிஸ்தான் அணிவீரர் முகமது ரிஸ்வான் சாதனை. ஒரே போட்டியில் 2 இன்னிங்ஸ்களிலும் அதிக ரன்கள் விளாசிய விக்கெட் கீப்பர் என்ற சாதனையை படைத்தார். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்காவுடன் KL ராகுல் சந்திப்பு. வரும் IPL போட்டியில் KL ராகுலை தக்க வைத்துக் கொள்ள LSG விரும்புவதாக தகவல். நடிகர் ரியாஸ் கான் மீது பாலியல் குற்றச்சாட்டை வைத்த மலையாள நடிகை ரேவதி. தன் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறிய நடிகையை யாரென்று கூட தெரியாது, இதுவரை பார்த்தது கூட இல்லை என்றும் ரியாஸ் கான் விளக்கம். தனுஷ் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம். ஜிவி பிரகாஷ் இசையில் உருவாக்கியுள்ள முதல் சிங்கிளான கோல்டன் ஸ்பாரோ வரும் 30ஆம் தேதி வெளியிட உள்ளதாக படக்குழு அறிவிப்பு.